ஷே எப்பா பிரமா 8 எழுதுன அந்த தொப்புள் கொடி சாச்சியாக வச்சுருக்கேன், அதெல்லாம் மாற்றி எழுதலை நீ. இப்போ எல்லாம் கணக்கு முடிச்சாச்சு. முட்டை கண்டார வழி பண்ணல முடிச்சாச்சு. என்ன கணக்கு? கிறிஸ்டின், இந்து, முக்காடு, தொப்பி, தாடி, இந்த 3 மதத்துக்காரனையும் தொப்புள் காவு கொடுத்தாச்சு. சுடுகாட்டு எரிப்பு எரிச்சாச்சு, கொல்லியும் வச்சாச்சு. இனிமேல் ஏறாது, ஓடாது, தளராது. இனிமேல் எல்லாம் பேப்பர் மோகத்தில் கிடக்கப்பா. உள்ளே ஏற்றி லோடு கொப்புள் தோடியை ஏற்றி லோடு ஏற்றி வச்சுருக்கானா, அது உள்ளே கிடக்கிற கண்டார வழி கூட, வயிற்றுக்குள்ளே கிடக்கிற கண்டார வழி கூட கோடின்னு வாசிக்கு வாயை வச்சுக்கிட்டு. எப்படி கண்டாரு முட்டை கூதிமை கேடுகட்ட ஊதிமை வெஜ்ஜா பண்ணி தின்னுட்டு போங்கடா. 3 வேளைக்கு திங்கலடா. ஒரு குடும்பத்தில் அறிய வேண்டாமலே பூரா கெட்டட மாளிகையாக போட்டு பூரா பாழாக்கி வச்சுருக்கான். விவசாயத்தை அழித்து அந்த பேப்பரை விட்டு இப்போ 76 வருஷம், அந்த 50 வருஷத்தில் சோழி முடிச்சிட்டான். 26 வருஷத்தில் கூட ஓரளவுக்கு இருந்தான். அந்த பூரா அந்த அமைச்சராக இருந்த கண்டார வலிமை டெல்லியும் தமிழ்நாடு ஓரளவுக்கு விவசாயத்திலே தோண்டிக்கிட்டே இருந்தான். இந்த 50 வருஷமாக ஒருத்தா கண்டார வலிமை பாழாக்கி வச்சுட்டான். ஒருத்தா மழையை உடைக்கவா, எல்லாம் கல்வி புளுத்தி படிப்பு, மழையை உடைக்கவா, பூரா குளத்தில் இல்லை வேலை முட்டா குயிமை ஆணும் பெண்ணு. அறிவு இருக்காடா உங்களுக்கு? அறிவு இருக்கா இல்லையாடா? 3 வேளைக்கு லவக்குன்னு திங்கியல. என்னடா திங்க? ரைஸு, கோதுமை, காய்கறிகள், எத்தனையோ பயிர் வச்சிகள் பூரா விளையிற இடத்த பூரா பத்திரம் போட்டு பூரா கண்டார வலிமை ஒரே விளையாட்டில் உட்காந்து நாக்கு தான். மொத்தம் கண்டார வலிமை பத்திரப்பதியில் வென்று வெளியில் இந்த பேப்பர் விற்கிறவன் சார்பாளர் அவனுக்கெல்லாம் குண்டியில் மற்ற தூக்கி நடு ரோட்டில் வச்சுட்டு தமிழ்நாடு முதல் கணக்கு சொருவணும். ஆசானத்தில் தின்னு கழிக்கானா மற்ற கண்டார வலிமை கெச்சி போட்டு கைலாசத்தில் கெச்சி போட்டான் பாரு. வெண்டார வலிமை வென்று வழக்கறிஞர்கள் பூரா கவர்மெண்ட் வேலைக்கிற அத்தனை பொழுதி கெச்சி போட்டான் பாரு. கெச்சி குண்டிலையும் புடுக்குலையும் மொத்தம் ஏற்றி வச்சு சொருகிட்டு தூக்கி மேலே மாதிரி எரியணும்ப்பா. அது வரும்பா இராணுவ வானரப்பாடம் வந்தானே. இதில் தான் இந்த கணக்கு வழக்கத்தான் பார்ப்பான். ஐயாட்ட என்ன விளாண்டுருக்கான், எந்த அதிகாரி விளாண்டுருக்கான், எந்த அரசியல்வாதி விளாண்டுருக்கான், எந்த கவர்மெண்ட் லாயர் என்ன வழக்கறிஞர் விளாண்டுருக்கான், கணக்கு பாக்கியில் குண்டிலையும் புடுக்குலையும் மற்ற வச்சு தூக்கி மேலே எறிவான். முக்கால் சத்தியம் ஏண்டா சேட்டை பண்ணதுக்காடா பூமியில் கொடுத்துருக்காரு, கடவுள் கொடுத்துருக்கான் ஈசன். ஏண்டா முட்டா குய்மனை திராசை பிடிச்சி நிற்கான். புரியலையாடா? அவ்வளோ சேட்டை. இன்னும் கையெடுத்து கும்பிட்டு ஐயா உட்காந்துருக்காரு. அந்த இது கேட்டியாடா? வழக்கறிஞர் பூரா டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம். அதான்டா ஒவ்வொரு மாநிலத்தையும் சாட்டை அடி அடித்தவொடனே கண் இழந்துவோ. கண்ணில் குத்த விட்டாச்சு. மாரியப்பன் 2 பேர் கண்ணில் குத்த வழக்கறிஞருக்கு. அப்போ நான் தாண்டா உள்ளே எல்லாவனும் உள்ளே மாட்டுவான். எல்லாம் மாற்ற கணக்கடா. இதே கண்ணில் குத்தியாச்சுன்னா நீயும் சேலை இழந்தும் போவ. வழக்கறிஞர் நல்லா யோசனை பண்ணிப்பார். உட்காந்து யோசனை பண்ணிப்பார். ஒரு வழக்கறிஞர் வழக்கு ஆடுறத சீக்கிரமாக தண்டனை வாங்கி கொடுக்கணும். இழுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போனோம். இங்கே கைலாத்தில் எப்படி ஓடுது? 4 பொழுது ஓடிக்கிட்டு இருக்கு. கோபத்தில் நிற்கான் கடவுள், கோபத்தில் நிற்கான். புரியுதா இல்லையா? குட்டுப்புழக்களை குண்டியில், அதுதான் குண்டியில் தண்ணியை குடிச்சிட்டு கழிக்கான். தின்னுட்டு குண்டியில் வெளியே கழிக்கான். இங்கே பூமியை பூரா அழிக்கான். கண்டார ஓலி மனுகார் தலக விரட்டி நிலப்பரப்பை பூரா செக் பண்ணுவான். வானரப்பட, விமானப்பட்ட, தரப்பட்ட நிலப்பரப்பு செக் பண்ணல. குண்டிலையும் புடுக்குலையும் மத்தாக்கு தின்னுட்டு ஆசானத்தில் சொருவிடா, கம்பியை சொருவிடா, சொறி தூக்கிடுறான். சட்டை அடி தெரியுமா? இப்போ தான் வழக்கறிஞர் தெரியும். சட்டை உழுதுரா. மன்னராட்சியில் சட்டை குடுப்பு இப்போ ஆண்டவன் பகவான் இப்போ கொடுக்காரு சாட்டியடின்னு இப்போ தான் தெரியும். மூட்டா பேய்களுக்கு முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. கண்ணில் குத்தியாச்சுன்னா உன் குடும்பமே செயல் இழந்து போவோம். வழக்கறிஞர் நல்லா புரிஞ்சுக்கோ. பாவத்தை சேர்த்து நீ தான் 100க்கு 100 சேர்த்து வச்சு 2 கை வீசி இந்த கருப்பு ஆடையை போட்டு ஆடுத. அதெல்லாம் கருப்பு ஆடையில் சாட்டியாடி புரிஞ்சுப்பார். படிச்சிருக்கேல ஒவ்வொரு பாயிண்ட் இதில் கணக்கு எடுத்து புரிஞ்சுப்பார். முப்பாட்டு எல்லாம் நுப்பாட்டு நீதிமன்ற கோர்ட்டில் முப்பாட்டு தண்டனை கொடுக்கணும். அந்த கணக்கில் உட்காந்துருக்கான் ஈஸ்வரன். நீதிமான் உட்காந்துருக்கான். முக்கால்